இங்கே என்கிட்ட இந்த மாதிரி 1 to 1ன்ட்டு இது ஒவ்வொரு தொகுதியும் 1 to 1 நாம் சந்திப்போம், விரிவாக பேசுவோம்னு சொன்ன உடனே தஞ்சாவூர் கல்வெட்டில் எழுதியா இது நடக்காதுன்னு நான் சொன்னேன். ஞாபகம் இருக்கா? சொன்னீங்க. இவரை பற்றி தெரிந்ததனால் நான் சொல்கிறேன் சொன்னேன் அருள்மொழி. அப்படி ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு 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 ரொம்ப சிவியர் இன்ஃபெக்ஷன்லாம் கிடையாது, ஓகேவா? இன்னொன்று ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அதெல்லாம் எதுவும் சொல்லலை. ஸோ அது காரணம் அல்ல. அப்போதே நான் வந்து இதை சொன்னதுக்கான காரணம் என்னென்னா, இவருக்கு இது பிடிக்காத ஒரு விஷயம், இவர் இதை விரும்புவதில்லை. சிஎம்ஏவா? எஸ். உங்களுக்கு அரசியலில் தொடர்ந்து வெற்றி பெறுவதற்கு நீங்கள் ஒரு வெறி பிடித்த பொலிட்டிக்கல் அனிமலாக இருக்கணும். மண்டை பரபரன்னு இருக்கணும். எலெக்ஷன் வருது, என்ன பண்ணுறது, இது என்ன பண்ணுறது, ஐயோ அவன் என்ன பண்ணுறதுன்னு கேள்வி சரியா, ஓ அப்படி அவன் இது பண்ணிட்டு இருக்கானா, அடுத்து நம்ம இதை பண்ணலாம், இப்படி இருக்கணும். அப்படி இருக்கிறவன் தான் ஜெயிச்சு வர்றான் பாஸ். மோடி அதுக்கு உதாரணமாக சொல்லலாம், அமித்ஷா அதுக்கு உதாரணமாக சொல்லலாம், கருணாநிதி அதுக்கு உதாரணமாக சொல்லலாம். உண்மை. ஜெயலலிதா அப்படி சொல்ல முடியாது. பை டிஃபால்ட்டாக ஜெயிச்சு வந்தாங்க. ஜெயிச்சு வந்தோடனே ஓ சரி சசி வண்டி கொடநாடு போய். கருணாநிதி அப்படி இல்லை, வெறி கொண்டு வேலை பார்ப்பாரு. ஸ்டாலின் அப்படி அல்ல. கேக் வாக்கா இருக்குது, அதனால அவர் அமைதியாக இருக்கிறாரு சார். இல்லை, அதுக்கு இவ்வளோ உழைக்கணுன்ற கூட அவருக்கு இவ்வளோ உழைச்சாதான் இப்படி நம்ம திருப்பி ஜெயிக்க முடியுன்றதே அவருக்கு தெரியலன்றேன். அவர் நம்புகிறாரு தமிழ்நாட்டு ஜனங்களுக்கு இதை விட நல்லாட்சியை எவன் கொடுத்துட முடியும், வேற யாருக்கு ஓட்டு போடுவாங்க, சீரியஸாக அவர் நம்புறாருப்பா.